டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் இந்த வீடியோவில் மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதற்கான முன்னுரையை பற்றி பார்த்தோம். அதாவது சில விவரங்களை பார்த்தோம் நண்பர்களே. அதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்ன, அவை என்னென்ன பரிந்துரைகளை முன்வைத்தது என்ற விவரங்களை பார்த்தோம். இந்த வகுப்பில் மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற விவரங்களை பார்த்து விடலாம் நண்பர்களே. அதாவது 1956 வரை 14 மாநிலங்கள் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு இப்பொழுது 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசமாக உள்ளது. அது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் நண்பர்களே. அதாவது இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்று 1956 ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 என்று ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அந்த சட்டமானது அரசியலமைப்பில் சில திருத்தங்களை செய்கிறது. அதாவது 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956, அதாவது 7வது சட்ட திருத்தம் 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது. அது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்பதை அரசியலமைப்பில் இணைக்கிறது நண்பர்களே. அந்த சட்டத்தின்படி தான் மாநிலமானது மறுசீரமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த 7வது சட்ட திருத்தத்தின்படி தான் ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தது நண்பர்களே, அதிகாரத்தை வழங்கியது. அதாவது இதற்கு முன்பாக, அதாவது 1956க்கு முன்பாக ஒரு நபர் ஒரு மாநிலத்திற்கு மட்டுமே ஆளுநராக இருக்க முடியும் என்ற நிலைமை இருந்தது. இந்த 7வது சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 56வது ஆண்டின்படி, ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2 அல்லது 3 மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்க முடியும் என்ற அதிகாரத்தை வழங்கியது இந்த சட்ட திருத்தம். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. நாம் ஆளுநர் என்ற பகுதி இருக்கிறது, அதில் இதை பற்றிய விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். இப்போது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் 1960ஆம் ஆண்டு பாம்பே, அதாவது பாம்பே என்ற மாகாணத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் நண்பர்களே. பம்பாய் மாகாணத்தை இரண்டாக பிரித்து மராத்தி மொழி பேசுகிற மக்களை தனியாக மகாராஷ்டிரா என்ற ஒரு மாநிலமாக உருவாக்குகிறார்கள். அதிலே குஜராத்தி பேசுகிற மக்களை தனியாக ஒருங்கிணைத்து குஜராத் என்று 2 மாநிலமாக உருவாக்குகிறார்கள் நண்பர்களே. அதாவது 1960இல் பம்பாய் மாகாணத்தை இரண்டாக பிரித்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் என்ற 2 மாநிலங்களை உருவாக்குகிறார்கள். குஜராத் இந்தியாவின் 15வது மாநிலம் நண்பர்களே. கேள்வி கேட்டாலும் கேட்பார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம், அதாவது இந்தியாவின் 15வது மாநிலம் குஜராத். அதற்கடுத்து தாதர் நாகர் ஹவேலி, அதாவது இது ஒரு மத்திய ஆட்சி பகுதி, அதாவது யூனியன் டெரிட்டரி. இது 1954 வரை போர்த்துகீசியருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது நண்பர்களே. இது 10வது சட்ட திருத்தம் 1961 படி இது இந்திய மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது. தாதர் நகர் ஹவேலி போர்த்துகீசிய பகுதியிலிருந்து இது இந்தியாவில் சேர்க்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டத்தின்படி டாமன் டையூ மற்றும் தாதர் நாகர் ஹவேலி இந்த 4 மத்திய ஆட்சி பகுதிகளும்
ஒரே ஆட்சி பகுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டது நண்பர்களே 2020ஆம் ஆண்டு. அதுபோக கோவா 12வது சட்ட திருத்தத்தின்படி 1962 படி கோவாவானது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து புதுச்சேரி 14வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அது 1954 வரை பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. எனவே அது 14வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது நண்பர்களே. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது புதுச்சேரி எந்த சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 14வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து நாகாலாந்து அசாம் மாநிலத்தை இரண்டாக பிரித்து, அதாவது 1963 அசாம் மாநிலத்தை இரண்டாக பிரித்து நாகாலாந்து என்ற தனி மாநிலத்தை உருவாக்குகிறார்கள். நாகாலாந்து இந்தியாவின் 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து ஹரியானா, சண்டிகர் 1966 பஞ்சாப் மாநிலத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. அதில் பஞ்சாப் இரண்டாக பிரித்து ஹரியானா, சண்டிகர் என்ற 2 மாநிலமாக ஆக்குகிறார்கள் நண்பர்களே. அதில் ஹரியானா என்பது மாநிலம், அதாவது 17வது மாநிலம், இந்தியாவின் 17வது மாநிலம் ஹரியானா. சண்டிகர் என்பது மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றுகிறார்கள் நண்பர்களே. அதாவது சண்டிகரானது யூனியன் பிரதேசமாக மாற்றிவிடுகிறார்கள். அதற்கடுத்து இமாச்சல பிரதேசம், இது முதலில் மத்திய ஆட்சி பகுதியாக இருந்தது நண்பர்களே. அதாவது யூனியன் டெரிட்டரியாக இந்த இமாச்சல பிரதேசம் இருந்தது. 1971 இது மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதாவது இமாச்சல பிரதேசத்துக்கு 1971 மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்தியாவின் 18வது மாநிலமாக இந்த இமாச்சல பிரதேசம் இருக்கிறது. அதற்கடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி, அதாவது வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் என்ற ஒரு அமைப்பு இருந்தது நண்பர்களே. அதிலிருந்து தான் நிறைய மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது வடகிழக்கு பகுதியில் உள்ள இப்போது மாநிலங்கள் அனைத்தும் மூன்று நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி, அதாவது வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் என்ற பொது பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. அதிலிருந்து தான் வடகிழக்கு மாநிலங்களை ஒவ்வொன்றாக உருவாக்கினார்கள். அதாவது மணிப்பூர் இந்தியாவின் 19வது மாநிலம், திரிபுரா இந்தியாவின் 20வது மாநிலம், மேகாலயா இந்தியாவின் 21வது மாநிலம், சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலம், மிசோரம் இந்தியாவின் 23வது மாநிலம், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் 24வது மாநிலம். இந்த மாநிலங்கள் அனைத்தும் வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் என்று பொது பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது நண்பர்களே. அதை தனித்தனியாக பிரித்து இந்திய மாநிலங்களாக உருவாக்கினார்கள். அதற்கடுத்து கோவா இந்தியாவின் 25வது மாநிலமாக உருவாக்கியிருந்தார்கள். அதுபோக சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களும் உருவாக்கப்பட்டது நண்பர்களே. இது எதிலிருந்து பிரித்தார்கள் என்று பார்க்கலாம். அதாவது சத்தீஸ்கர் இந்தியாவின் 26வது மாநிலமாக உருவாக்கினார்கள். இது மத்திய பிரதேசத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது நண்பர்களே. மத்திய பிரதேசத்தில் இருந்து 2000வது ஆண்டு சத்தீஸ்கர் என்ற தனி மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து உத்தரகாண்ட் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டது நண்பர்களே. இது இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட் ஆகும். இது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 2000வது ஆண்டு பிரிக்கப்பட்டது. அதுபோக கடைசியாக ஜார்க்கண்ட் இந்தியாவின் 28வது மாநிலம்
பீகார் மாநிலத்தில் இருந்து 2000ஆவது ஆண்டு பிரிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்களும் ஒரே ஆண்டு, அதாவது 2000ஆவது ஆண்டு பிரிக்கப்பட்டது. இது முறையே 26, 27, 28வது மாநிலமாகும். சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது, உத்தரகாண்ட் யூபியில் இருந்து பிரிக்கப்பட்டது, ஜார்க்கண்ட் பீகாரில் இருந்து பிரிக்கப்பட்டது நண்பர்களே. இவ்வாறாக இந்தியாவில் 28 மாநிலங்களை உருவாக்கினார்கள் நண்பர்களே. இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எந்த மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது என்று பார்த்திருக்கிறோம். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பதையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதில் முக்கியமாக கேள்வியானது இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் மாநிலங்களை பற்றி தான் கேள்விகள் வரும். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 2000ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதுபோக தெலுங்கானா என்ற மாநிலமானது 2014ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. இதனோடு சேர்த்தால் 29 மாநிலங்கள் வரும். ஆனால் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிரித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிவிட்டதால் அந்த 28 மாநிலங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது நண்பர்களே. எனவே தெலுங்கானா மாநிலமானது 2014ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது. இவ்வளவுதான் நண்பர்களே. மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோம். அதனையும் தாண்டி சில விவரங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்து விடலாம். சில மாநிலங்களுக்கு பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள். அது எந்த ஆண்டு எந்த பெயரில் மாற்றப்பட்டது என்பதையும் பார்த்து விடுவோம். ஏனென்றால் தேர்வில் அதையும் கேட்டு விடுகிறார்கள். முதலில் 1950ஆம் ஆண்டு யுனைடெட் ப்ரொவின்ஸ் என்று இருந்த மாநிலமானது யூபி என்று மாற்றியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது உத்தரப்பிரதேசத்தின் முன்னாளைய பெயர் யுனைடெட் ப்ரொவின்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த மாகாணம் என்ற பெயரில்தான் உத்தரப்பிரதேசம் இருந்தது. அது 1950ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேசம் என்று மாற்றினார்கள். அதற்கடுத்து 1969 மெட்ராஸ் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றினார்கள். அதற்கடுத்து 1973 மைசூர் என்பதை கர்நாடகா என்று மாற்றினார்கள். அதே ஆண்டில் 1973 லட்சத்தீவு, மினிகாய், அமினி தீவுகள் இந்த 3ம் ஒருங்கிணைத்து லட்சத்தீவு என்று மாற்றினார்கள். இது 69வது அமெண்ட்மெண்ட் 1991. டெல்லி as a நேஷனல் கேபிட்டல், இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது என்று கேட்பார்கள். 69வது சட்ட திருத்தம் 1991ஆம் ஆண்டு. திரும்பவும் சொல்லுகிறேன், 69வது சட்ட திருத்தத்தின்படி 1991ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி டெல்லியானது தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது 69 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1991 டெல்லி as a நேஷனல் கேபிட்டல் கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்கள். அதற்கடுத்து 2006ஆம் ஆண்டு உத்தராஞ்சல் என்று இருந்ததை உத்தரகாண்ட் என்று மாற்றினார்கள். அதே ஆண்டு 2006ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி என்று இருந்ததை புதுச்சேரி என்று மாற்றினார்கள். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. பாண்டிச்சேரி என்பது எப்பொழுது புதுச்சேரி என்று மாற்றினார்கள் என்று கேட்பார்கள். 2006ஆம் ஆண்டு. அதற்கடுத்து கடைசியாக 2011ஆம் ஆண்டு ஒரிசா என்ற பெயரை ஒடிசா என்று மாற்றினார்கள் நண்பர்களே. அதாவது ஒரிசா என்பதை ஒடிசா ODISHA ஒடிசா என்று மாற்றினார்கள். இதுதான் கடைசியாக பெயர் மாற்றப்பட்ட மாநிலம். அதாவது 2011ஆம் ஆண்டு ஒரிசா என்பதை ஒடிசா என்று மாற்றினார்கள் நண்பர்களே. இவ்வளவு
தகவல்களை பார்த்து இருக்கிறோம். அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மற்றும் லிங்குஸ்டிக் ப்ரொவின்ஸ் என்ற 2 முக்கியமான தலைப்புகளையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது இது கொஞ்சம் பெரிய தலைப்பு என்பதால் 2 வீடியோவாக பார்த்திருக்கிறோம். முதல் வீடியோவை பாருங்கள், அதன் தொடர்ச்சியாக இதை பாருங்கள் நண்பர்களே. அப்போதுதான் உங்களுக்கு புரியும். அதாவது உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஃபார்மேஷன் என்ற தலைப்பை முழுவதுமாக கவர் செய்திருக்கிறோம் நண்பர்களே. எந்த தகவலையும் விட்டுவிடவில்லை. அதாவது உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக தொகுக்கிறோம் நண்பர்களே. எந்த கேள்வியும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக எங்கிருந்து எப்படி கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் நம்முடைய வகுப்பானது நடைபெறுகிறது. எனவே இந்த ஸ்டேட் ஃபார்மேஷன், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கும் என்ற தலைப்பில் அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டோம் நண்பர்களே. இதில் ஏதும் விடுபடவில்லை. 1956 தற்போது வரை 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மொத்தத்தையும் பார்த்திருக்கிறோம். எந்தெந்த ஆண்டு எவை பிரிக்கப்பட்டது, பெயர் மாற்றப்பட்டது முதற்கொண்டு அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டோம் நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தெளிவாக கேளுங்கள். கேட்டு முக்கியமானதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அடுத்து வரும் வீடியோவில் உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த முக்கியமான தலைப்பு நண்பர்களே, அதாவது உமன் ரைட் கேரக்டர் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மனித உரிமையின் பண்புகள் அல்லது சிறப்புகள் என்று பொருள். ஆனால் நாம் அதை 2 விதமாக பார்க்க இருக்கிறோம். அதாவது உமன் ரைட் என்று சொல்லும்போது மனித உரிமைகளை பற்றி கூறுகிறது நண்பர்களே. அது 2 ஆணையங்கள் உள்ளது. தேசிய அளவில் நேஷனல் உமன் ரைட் கமிஷன், மாநில அளவில் ஸ்டேட் உமன் ரைட் கமிஷன் என்ற 2 பிரிவாக பார்க்கலாம். இந்த 2 பிரிவையும் முழுமையாக முடித்துவிட்டாலே அந்த தலைப்பானது நிறைவு பெறும் நண்பர்களே. அதாவது உமன் ரைட் கேரக்டர் என்ற தலைப்பானது இந்த 2 பிரிவாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். அதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும் நண்பர்களே. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோ உங்களை தவறாமல் வந்தடையும். நீங்கள் எங்கும் போய் தேட தேவையில்லை. அதுபோக நம்முடைய டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும். அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த 3 மாத காலத்திற்குள் பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்துவிட்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் முழு மாதிரி தேர்வு 5 தேர்வுகள் நடைபெறும் நண்பர்களே. அதை பயிற்சி செய்தாலே நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம். நீங்கள் தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்தடுத்து வரும் வீடியோவில் அடுத்த முக்கியமான தலைப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.